ஐயா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாருங்கள் விஜய், சாதியுங்கள் விஜய், உங்கள் பலத்தை காட்டுங்கள் விஜய், வரவேற்கிறோம். நெகட்டிவா யோசித்தீங்கன்னா எங்க அண்ணன் சிவாஜி நிலைமை தான் 2026 வரும். சினிமாவில் தான் மற்றபடி பிறப்பிலே ஒரு கோலை மாறி போயிட்டாரியா, அவன் வாரியாரியான்னு சீமான பாராட்டுறது நான் கண்கூடா கேட்கிறேன். நீங்க ஈரோடு கிழக்குல நின்னா நான் எந்த வகையில விஜய்க்கு நான் இதை சொல்றேன்னா, அது அடிச்சாதான் நீங்க அரசியலை தப்பிப்பீங்க, அல்லது நீங்க அதிமுகவை அடிக்காம திமுக மட்டும் விமர்சிச்சீங்கன்னா அது சந்தர்ப்பமாயிரும், பாகாமலே அடிபட்டு போயிருவீங்க. விஜயால பாதிக்கப்படக்கூடியது அதிமுக தான், ரெட்டேல தான். அவங்க குடும்பத்தினர் சகோதரர்கள் விட்ட சவாலுக்கு நம்ம பதிலடி கொடுக்கிறதுக்கு தம்பி விஜய் உதவுனாருன்னா சூப்பரா இருக்கும். இங்க செந்தில் பாலாஜி ஜெயண்டா நிற்கிறாரு, அப்போ திமுக அணிக்கு எடப்பாடி போட்டி கொடுத்துவிட மாட்டாரு. அண்ணாமலை அதை வச்சுட்டு தான் இப்போ காமராஜ் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அதிமுக சேர்த்து அடிக்கிறாரு. வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போய் விஜய் அடிபட்டு போயிடுவாருன்னு சொல்லும் போது ரெட்டலைக்கு வாக்களிக்கக்கூடிய தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியிலே விஜய் மேல ஒரு சிம்பதி வந்தது. மோசடி பண்ணாதீங்க, கண்டஸ்ட் பண்ணாம சர்வே எல்லாம் போடாதீங்க, வாங்க கண்டஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க அடியும் எடப்பாடி பழனிசாமி மேல விழும்போது அவர் கண்டிப்பா டெபாசிட் இழப்பாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVK சிலோன்மன் அவர்கள் காலமாகிட்டார். இப்போ அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் 2வது முறையாக. அந்த தேர்தலில் வெற்றி தோல்வி என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? அதில் யார் யார் கலந்துப்பாங்கன்னு முக்கியமாக சொல்ல வரீங்க? 38% 2021 அதிமுக அணி எடுத்த இடத்துல திமுக அணியில் செந்தில் பாலாஜியோட அதிரடி ஒர்க்கில் அவங்கள 25% தள்ளிட்டாங்க. திண்டுக்கல் மாதிரி பாராளுமன்றம் அது ஒன்று செங்கோட்டைன்னு சொன்னார். அண்ணே, இது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவுண்ணே, அது 50% இருந்த முதலீட கட்சியில் உள்ள பிளவுண்ணே, ஏன்னே இப்படி போய் சொல்கிறீங்கன்னு செங்கோட்டை அண்ணனை நான் அன்னைக்கே விமர்சித்தேன். அதே கட்டத்தில் நான் சொன்னேன், இது ஈரோடு கிழக்கில் கொங்கு வேளாள கவுண்டர் உள்ள ஏரியாவில் வரக்கூடிய இடைத்தேர்தல். இதே இடைத்தேர்தல் தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முதுகுளத்தூர் பகுதியில் வந்தால் எடப்பாடிக்கு டெபாசிட்டே கிடைக்காது. உசிலம்பிட்டம் பகுதியில் அவர் பிரச்சாரமே பண்ண போக முடியாது, உசிலம்பட்டி முதுகுளத்தூர் பகுதியிலங்கிறத நான் அன்றைக்கி ஆணித்தரமாக சொன்னேன். இவ்வளோ பிரச்சாரத்துக்கு போகிறாரு, உண்மையை ஒத்துக்குவோம் நம்ம. ஆனால் டெபாசிட் இழந்துங்கிறது உண்மை. இதுதான் அன்னைக்கு அங்கே நடந்த விஷயம். சீமான் எவ்வளோ வாக்கெடுப்பார் நான் ப்ரெடிக்ட் பண்ணலை. உள்ளாட்சி தேர்தலில் 1% போன சீமான் பழனிக்குமார் தேர்தல் ஆணையர் வெளிப்படுத்தினார். கண்டிப்பாக 5% உயர்வார், எடப்பாடி 5% கீழே இறங்குவார், அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறத நான் சொன்னேன். அதற்கு பிறகு அந்த ரிசல்ட்டை எங்கள் டீம் போட்டு கம்ப்ளீட்டாக லோக்கல் ரிப்போர்ட்டரையும் வச்சு நாங்கள் ஆய்வு பண்ணதில் வன்னியர் பூத்துகளில் 65% வன்னியர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 10.5 தான். அது இப்போ அது வெளிப்பட்டு இல்லை. அன்னைக்கு நாம் கருத்து கணிப்பாக சர்வே பண்ணி நம்ம அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆய்வு பண்ணி எடுத்ததனை வெளிப்பட்டுல. இதை மறைக்கிறதுக்கு தலைகளை நின்னாலும் மற்ற ஜாதிகளுக்கு இது தெரியும். மற்ற ஜாதிகள்லாம் அங்கே ஏமாளி, இழிச்சவாயன், பைத்தியக்காரன்னு எடப்பாடி நினைக்காண்டா, எடப்பாடியை சார்ந்த யாரும் நினைக்காண்டாம். அது படுத்தால வெள்ளாள கவுண்டர் அந்த பூத்துகளில் 65% வெள்ளாள கவுண்டர்கள், 40 தான் வந்தது. 65% வெள்ளாள கவுண்டர்கள் அதிமுக வாக்களித்ததையும் நாங்கள் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்து, மோடி அது ரொம்ப எடப்பாடி இவ்வளவுக்குள்ளே கீழே போயிட்டாங்க, மோடிக்கு பெரிய அதிர்ச்சி, சீட்டு வராதுங்க ரிப்போர்ட் கொடுத்து, அந்த ரிப்போர்ட்டு தான் அண்ணாமலை அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னைக்கு 2 ஜாதி கட்சி ஆகிட்டு அதிமுக ஆயிட்டுன்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா? அது அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட். அண்ணாமலை மேலே முடிஞ்சா வழக்கு தொடர்ந்து பாருங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சொல்கிறேன், இவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, முடிஞ்சா அவர் மேலே வழக்கு போட்டு பாருங்கள், அது மீண்டும் பாப்புலரைஸ் தான் ஆகும். அதை மோடிக்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது, நம்மளுடைய மத ரீதியான எதிர்ப்பு அவரை சார்ந்த சில லோக்கல் லீடர்ஸ் பேசுகிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தால் ஒரு சீட்டும் ஜெயிக்காது, அது 19ஓட மோசம் பேருன்னு தான் அந்த கூட்டணியையே அண்ணாமலை காலி பண்ண முடிஞ்சதுன்னா இவருக்கும் ஜாதி ரீதியான எதிர்ப்பு இருக்குங்கிறது அந்த ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் தான் நிரூபிச்சு. எங்களோட ஆய்வில் அருந்ததியர்கள் 10-12% கூட ரெட்டலைக்கு போடலை, கிழிச்சு எரிஞ்சிட்டு ரெட்டையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க.
பறையர்கள் 12% கூட போடலை, நாயுடுகள் போடலை. அது இளங்கோ நாயுடு அது இயல்பு தான், செங்குந்தர்களும் போடலை. ஸோ இந்த ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டலை இல்லை, எடப்பாடி கையில் இருந்த ரெட்டலையோட தன்மை வேறங்கிறது வந்து ஈரோடு கிழக்கில் புருவாச்சு. இதை நாங்கள் பிஎம்ஓவுக்கு கொடுத்ததுனால தான் அதிமுக பாமக அதிமுக அணிக்கும் பாஜக அணிக்கும் கூட்டணி என்டிஏ கூட்டணி வராமல் போச்சு. அவங்களுக்கும் ஜாதி ரீதியாக எதிர்ப்பு இருக்குது. ஸோ அதையும் போட்டு நம்ம சுமந்துக்கிட்டு ஒரு சீட்டும் வராதுன்னு அண்ணாமலையோட கருத்து அங்கே எடுபட்டுட்டு இப்போ மீண்டும் அதே ஈரோடு கிழக்கில் 2வது முறையாக இடைத்தேர்தல் வருது. இதில் இடைத்தேர்தலில் கடும் போட்டின்னு சொன்னவங்கள்லாம் சுமன் ஸ்ரீராமன், சவுக்கு சங்கர் சகோதரர்கள் தான். என் நண்பர் கலை கூட வந்து ஜெயிக்குன்னு நம்பினார். ஏன்னா பாவம் அவர் மொத களத்தை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம எத்தனையோ களத்தை பார்த்துட்டு வந்தவங்க, நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸாக விஷயத்த சொன்னோம். இன்றைக்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிகவும் எதுவும் சொல்ல முடியாமல் திணறி போயிடுவாங்க. அன்னைக்கு 38% எடுத்த அதிமுக அணி இடைத்தேர்தல் தாக்கத்தால் 25% போயிட்டாங்க. இன்னைக்கு 23% தான் அங்கே ஈரோடு ஆற்றல் அசோக்குமார், ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, பணக்கார கேண்டிடேட்டு, 600 கோடியா ஏதோ சம் குரோர்ஸ் எல்லாம் வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருந்தார் அசட்டுன்னு. அவரே வந்து இன்னைக்கு ஈரோடு பார்லிமெண்ட்டுக்குள்ள, ஈரோடு ஈஸ்ட் அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ள 23% வாக்கு தான் அவர் எடுத்திருக்கிறாரு. வேடிக்கை என்ன தெரியுமா? 1% மக்களவை, 1% உள்ளாட்சியில் எடுத்து அமைப்பு பலம் இல்லாத நாம் தமிழர். அதான் நாம் தமிழர் பற்றி நான் சொன்ன எதுவுமே தப்பானது கிடையாது. அப்போவே அண்ணாமலை தான் உள்ளாட்சியில் 3வது வருவார், நாம் தமிழருக்கு அமைப்பு பலம் இல்லைன்னு. பட் சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கு பெரிய வேல்யூ இருக்குது. அது தெரியாதவங்கெல்லாம் மீண்டும் பல்பு வாங்கினாங்க. அடுத்தாலே அவங்க 26லேயும் அவங்க பல்பு வாங்குவாங்க. 24ல் பல்பு வாங்கின மாதிரி 26லேயும் அந்த கோச்சிங்க பல்பு வாங்கிட்டு தான் போகும். அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து 6.3% ஓட்டு எடுத்தார். இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்குள்ள 8.3% சீமான் வந்துட்டார். 2% வாக்கு உயர்ந்துட்டார். செந்தில் பாலாஜி மேற்கு மாவட்டத்தில் தன்னோட உழைப்பால் 2021 விட உள்ளாட்சி தேர்தல் அது இதிலெல்லாம் வந்து அவர் வளர்த்து விட்டுட்டார். 56.5% வாக்கை திமுக அணி வாங்கிட்டாங்க. 56.5ங்கிறது அதுக்கு பாதிக்கும் கீழே தான் அதிமுக அணி இருக்குது. 23க்கு போயிட்டாங்க. ஆற்றல் அசோக்குமார்னு ஆடலரசு ஆற்றல் அசோக்குமாரா ஒரு பெரிய கேண்டிடேட்டை விட்டு இந்த நிலைமை. இப்போ இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தல் வருது. இந்த 23ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த 56ங்கிறது ஒரு 12% உயரம். 65 எடுத்து தான் 56க்கு வந்திருக்காங்க. இடைத்தேர்தலால அவங்கள 66க்கெல்லாம் போயிடுவாங்க. 44 தான் 65 மாற்றினார் செந்தில் பாலாஜி. மீண்டும் அவர் களத்துக்குள்ளே நின்று மற்றவங்களும் களத்துக்குள்ளே நின்று களம் காணும்போது கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட நம்ம சேகர் பாபு உட்பட எல்லாருமே நல்ல ஆர்கனைசர்ஸ் தான். இவர் டாப் ஆஃப் தி ஆல். இது இந்த நின்று ஆர்கனைசிங் ஒர்க்கை அவங்க செய்யும் போது நெஹ்ரு, கே சாரு, எவ்ரிபடி அது வந்து 66 வரை போயிடும். எங்கேருந்து இந்த 10 போகும்? ஒரு பெரும் பகுதி 38-25 ஆனது மாதிரி 23லேருந்து ஒரு 5வது செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போயிடுவார். இங்கே தான் தூக்கணுமா? தூக்கிட்டு போயிடுவார். ஸோ 5 போனால் 18. தப்பிச்சோம் பழச்சேன்னு தான் டெபாசிட் எடுக்க முடியும். சீமான் 8க்கு மேலே உயர்ந்தாலும் இந்த 23லேருந்து தான் அங்கே எடுக்க முடியும். அண்ணாமலை சைக்கிளை விட்டே 8 எடுத்தவர், தமிழக அளவில் 18 எடுத்தவர், சைக்கிளை விட்டு இந்த இடத்துக்குள்ள 8 தான் எடுத்தார். அது கொஞ்சம் வீக் தான். அவர் தாமரையை விட்டு 10 எடுத்துட்டாருன்னா கூட இந்த 23 தான் காலியாகும். அடுத்தபடியாக எல்லாத்துக்கும் ஒரு செக்கு நெத்தி அடியாக ஒரு விஷயம் விஜய் கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் களத்தை விட்டு போனது தப்பு. சீமான் போல்டான ஒரு விஜய் கோளை ஓடிட்டாருன்னு தான் மக்கள் பேசுகிறான். குறிப்பாக வன்னியரும் பறையரும் இல்லாத பிற ஜாதி மக்கள் வந்து சீமான் போல்டியா, இவர் என்னையா சினிமா நடிகர், சினிமாவில் தான் ஆகு, மற்றபடி பிறப்பிலே ஒரு கோளை மாறி போயிட்டாரியா, அவன் வாரியாரியான்னு சீமானை பாராட்டுறது நான் கண்கூட கேட்குறேன். அப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் இதையும் வந்து நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஈரோடு கிழக்கில் நீங்கள் கிடக்கலையா நீங்கள் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஈரோடு கிழக்கில் நின்னா நான் எந்த வகையில் விஜய்க்கு நான் இதை சொல்கிறேன்னா, மக்கள் தலைமை எம்ஜிஆர் திண்டுக்கல்ல 55% வாக்கு எடுத்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 30.3 தான் எடுத்தார். மும்முனை போட்டுன்னா அவர் சிஎம் ஆயிருக்க முடியாது. அந்த பாராளுமன்ற திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் கொடுத்த பூஸ்ட் தான் 30.3 அவருக்கு கொடுத்தது. கோயம்புத்தூரில் கூட அவர் 500 ஓட்டுக்கு கீழே போயிட்டார். கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில் 4 பங்கு வேளாளர்கள் அதிகம் உள்ள 4 செக்மெண்ட்டில் காங்கிரஸ் தான் அதிகம் எடுத்தாங்க. அண்ணாமலை அதை வச்சுட்டு தான் இப்போ காமராஜ் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அதிமுக சொன்னாங்க. அதிமுக சேர்த்து அடிக்கிறாரு. சீமானும் உடனே பதிலுக்கு அதிமுகவையும் சேர்த்து அடித்து சீமானும் அதில் போகிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே விஜய் செய்ய வேண்டியது
அண்ணாமலை அந்த திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்தடிச்சு வளர்ற மாதிரி, என்டிஏ 18 கொண்டு வந்த மாதிரி, திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்தடிச்சு சீமான் வளர்ற மாதிரி, நீங்களும் திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து அடிக்கணும். அது அடித்தாதான் நீங்கள் அரசியலை தப்பிப்பீங்க. அல்லது மிகப்பெரிய ஆபத்தில் நீங்கள் ஏதோ தங்களோட சுய விருப்ப வெறுப்புகளையும் வார்த்தையை சொல்லி அரிப்பையும் சொரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களை பயன்படுத்துகிறவங்ககிட்ட நீங்கள் ஏமாந்தீங்கன்னா பெரிய பின்னடைவு ஆயிரும். களத்துக்குள்ளே வாங்க, அதிமுகவின் சேர்த்து அடிங்க. சீமான் அதிமுகவின் சேர்த்து அடித்து தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% எடுத்தவர் இன்னைக்கு 8.2 எடுத்திருக்கிறாரு. நீங்கள் அதிமுகவை அடிக்காமல் திமுக மட்டும் விமர்சிச்சிங்கன்னா அது சந்தர்ப்பமாயிரும். அது உங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்துரும். பிக்கப் ஆகாமலே அடிபட்டு போயிருவீங்க. இன்னைக்கு விஜய் வந்து ஈரோடு கிழக்கில் நின்று அதிமுகவையும் திமுகவையும் அடித்து களத்துக்குள்ளே வந்தாருன்னா அவரும் ரெட்டையில வாக்க, எம்ஜிஆருக்கு ரெட்டையில, ஜெயலலிதாவுக்கு ரெட்டையில, கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், சிவப்பு எம்ஜிஆர் கமலஹாசன், எல்லாமே வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு உட்பண்ண கமலஹாசன் எல்லாமே ரெட்டையிலையை பலகீனப்படுத்தின மாதிரி விஜயும் பலகீனப்படுத்துவார். நான் இதை ஏன் எதிர்பார்க்கணும்னா, சில டக்கால்ட்டி பண்ணி ஃப்ராடுத்தனமான சர்வே பண்ணக்கூடிய கோஷ்டிகளுக்கும் மோசடியா விஷயங்களை சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு புதிய கட்சி களத்துக்குள்ள வரும்போது தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய, தோத்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தான் பலகீனப்படுங்கிறது புருவாய் போகும். அப்போ தெரியும். முந்தைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் கரெக்டாக சொல்லி கோல் போட்டவன் ரவீந்திரன் துரைசாமி, ஆர்டி டீம் தாங்கிறதும், சவுக்கு சங்கர் பெரிய ஹீரோ மாதிரி அங்கே போய் ஒன்றும் தேராதுங்கிறத நம்ம சொன்னதும், கடும் எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, கட்டும் போட்டியெல்லாம் கிடையாதுன்னு சுமன் ஸ்ரீராமனை அங்கே நம்ம சினப் பண்ண மாதிரி சன் தொலைக்காட்சியிலே ஒரு ஓட்டு அதிமுக இருக்குதுன்னா 2 ஓட்டுக்கு மேலே திமுக எடுப்பணும். இன்னைக்கு அது இருக்குது. நம்ம சொல்லி எல்லாம் சரியானது மாதிரி இதுவும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயாலும் பாதிக்கப்படுவார். அப்போ விஜயால பாதிக்கப்படக்கூடியது அதிமுக தான், ரெட்டையில தான். அவர் 214 தனிச்சுன்னா அங்கே தான் பாதிக்கப்படுங்கிற நம்ம கருத்து ஈரோடு கிழக்கில் புருவாகும். விஜயே வருக, ஈரோடு கிழக்கில் போட்டியிடுங்கள், எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க வைங்க. இந்த வேலையை சீமான் பார்த்துருவாரு, அண்ணாமலை பார்த்துருவாரு, செந்தில் பாலாஜி முக ஸ்டாலினுக்காக திறம்பட பார்த்துருவாரு. அவர் தான் டாப்பா பார்ப்பாரு. 3 பேரும் பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில விஜயும் வந்து பார்த்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பு அங்க உறுதி. அது ஏற்கனவே 25 இடைத்தேர்தல் எடுத்தவர் பொதுத் தேர்தல் 23 தான் எடுத்தாரு. மீண்டும் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்தாருன்னா பொதுத் தேர்தலில் அதுக்கும் கீழே தான் எடப்பாடி போவாரு. அப்போ மனித நீதிக்கு மனித நீதி அடிப்படையில் அவங்க குடும்பத்தினர் சகோதரர்கள் விட்ட சவாலுக்கு நம்ம பதிலடி கொடுக்கிறதுக்கு தம்பி விஜய் வந்து உதவுனாருன்னா சூப்பரா இருக்கும். பலரோட பொய் பிரச்சாரங்களும் தவிடுபடி ஆகும். விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. விஜய்க்கு விக்ரமாண்டியோட இது கொஞ்சம் பெட்டர் கலன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே போட்டி இல்லை, அங்கே போலரைசேஷன் இருந்தது. இங்கே செந்தில் பாலாஜி ஜெயண்டா நிற்கிறாரு. அப்போ திமுக அணிக்கு எடப்பாடி போட்டி கொடுத்துக்கிட மாட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வந்தாருன்னா போட்டி இல்லாத களத்தில் அவருக்கு கொஞ்சம் வாக்கு பலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டியோட இது போலரைசேஷன், வன்னியர் பறையர் போலரைசேஷன் விக்கிரவாண்டியோட இது கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் சாதகமான களமாக தான் நான் பார்க்குறேன். இதில் இந்த களத்துக்குள்ள சீமான் வந்து அந்த இடஒதுக்கீட்டை கையில் எடுப்பார். பறையருக்கு 5% வைத்து கொடுக்கணும்னு எடுப்பார். தேவேந்திர குல வேளாளர், பல்லர்களே பாண்டியர்கள்னு சொன்னது அங்கே தேவேந்திர குல வேளாளர் கொஞ்சம் இருக்கிறாங்க. அந்த ஓட்டையும் சீமான் கவரை பார்ப்பார். நெடுஞ்செழியன் வந்திருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது அவர் கருத்து. நான் அதில் முழுக்க மாறுபடுறேன். கலைஞரின் வெற்றி மிகப்பெரிய சமநீதி புரட்சி. அது மோடியின் வெற்றி எப்படி சமநீதி புரட்சியோ அதே மாதிரி கலைஞரின் வெற்றி சமநீதி புரட்சி. மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். என் கருத்து. சீமான் கருத்து அதில் மாறுபட்டு நிற்பார். பட் அதுக்கு அதில் அரசியல் லாபம் இருப்போம். நூலோடும் வேலோடும் பிளந்த கைகோளர் அப்படின்லாம் அவர் பேசுவார். வீரபாகுத்தேவன் அதெல்லாம் பேசுவார். அவரும் வந்து 8 வந்து உயர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட அந்த அரசியல் வந்து வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் விஜய் அடிபட்டு போயிடுவார்னு சொல்லும்போது ரெட்டலைக்கு வாக்களிக்கக்கூடிய தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியிலே விஜய் மேலே ஒரு சிம்பதி வந்தது. அந்த ரெட்டலைக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களோட சிம்பதியை விஜய் களத்துக்குள்ளே வந்து பயன்படுத்தினார்னா எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு தளபதி செந்தில் பாலாஜி அடிக்கிற ஒரு அடி, அண்ணாமலை அடிக்கிற மறு அடி, சீமான் சில இஷ்யூ பேஸ்டா ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறி அருந்ததியருக்கு ஆதரவாக எடப்பாடி எடுத்ததில் பறையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் சீமான் கொடுக்கக்கூடிய ஒரு அடி, இந்த அடியோட செந்தில் பாலாஜி இந்த அடியோட விஜயும் ஒரு அடி கொடுத்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி மிக மோசமான இதில் போவார். ஆதவ வர்ஜினாக்களும் இன்னும் சில போலிகளும் இந்த சர்வே அது இதெல்லாம்
ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே ஆஃப் ஆகி போயிடுவாங்க. இதை நாம் எதிர்பார்க்குறோம். உண்மை, நேர்மை, களம் எங்ககிட்ட இருக்குது. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம், விஜய் இந்த இடத்துக்குள்ளே எங்களுக்கு உதவி பண்ணுங்க விஜய், வாங்க விஜய் ஈரோடு களத்துக்குன்னு நாங்கள் அழைக்கிறோம். காரணம், இந்த ஃபோக்கஸு சர்வே கோஷ்டிகள் எல்லாம் துண்டக்கானம் துணிய காலன்னு அப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடுவாங்க. வாருங்கள் விஜய், உங்களை நிரூபிங்கள். வெறுமனை யாராவது 4 பேரை போட்டு விஜய் கண்டஸ்ட் பண்ணினால் இத்தனை சதவீதம்னு பொய்யா போட்டுக்கிட்டு ஓடிடாதீங்க. அப்போ நாங்கள் விடமாட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடம் ஃப்ராடு மோசடி பண்ணீங்க. அதில் சவுக்கு சங்கர், கஸ்தூரி சங்கர், ஆதன் மாதேஷ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நாங்கள் உண்மையின் பக்கம் நின்று உங்கள் மோசடியை நாங்கள் வெளிப்படுத்தினோம். மோசடி பண்ணாதீங்க, கண்டஸ்ட் பண்ணாமல் சர்வே எல்லாம் போடாதீங்க, வாங்க கண்டஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் அடியும் எடப்பாடி பழனிசாமி மேலே விழும்போது அவர் கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார். அதை எதிர்பார்க்கிறோம். கொங்கு மண்டலத்திலே ஐயா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாருங்கள் விஜய், சாதியுங்கள் விஜய், உங்கள் பலத்தை காட்டுங்கள் விஜய், வரவேற்கிறோம். நாங்கள் புள்ளி வரத்தை சொல்லிட்டோம். பெருந்துறை அண்ணன் வைகோவுக்கு சாதகமாக இருந்தது, ஆர்கே நகர் தினகரனுக்கு சாதகமாக இருந்தது. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் இல்லைன்னா ஜெனரல் எலெக்ஷனில் அவர் 4 மணி போட்டியிலே 30 தான் வந்தாருன்னு சொல்லும்போது இடைத்தேர்தலில் ஒரு நல்ல வாக்கை காட்டுங்க. அது உங்களுக்கு 26 பயன்படும். அதனால் எடப்பாடி பழனிசாமி கீழே போறாருன்னோ, நாம உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு ஆயிட்டோம்னோ நெகட்டிவாக யோசிக்காதீங்க. பாசிட்டிவாக யோசித்து களத்துக்குள்ளே வாங்க. நெகட்டிவாக யோசித்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சிவாஜி நிலைமை தான் 2026 வரும். இது நான் விஜய்க்கு வேண்டுகோளாட்டே வைக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி கள நிலவரத்தை புட்டு வச்சுட்டீங்க. குறிப்பாக நீங்கள் ஏடிஎம்கே எடப்பாடி அடி வாங்குவான்னு சொல்றீங்க. இதெல்லாம் அவள் கருத்தில் கொண்டு நம்ம ஏன் அடி வாங்கணும்னு விக்கிரவாண்டி மாதிரியே தவிர்த்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. நின்னா அவருக்கு இதான் நிலைமை. அவ்வளோதான், நம்ம கருத்தை சொல்லிட்டோம். தொடர்ந்து பார்க்குறேன், சீமானை எல்லாருமே குறைத்து மதிப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஆனால் அவருடைய ஓட் பேங்க் ஜாப் ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறீங்க. அப்படி குறைத்து மதிப்பிடுறாங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன எண்ணம் தோணுது? என்ன காரணத்துக்கு அப்படி சொல்கிறாங்க? பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. இது சீமானுக்கு வாக்கு வங்கி உயர்த்தணும்னு சொல்றேன். இதுக்கு எதிராக, சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய இந்தியா டுடே மணியை உட்கார சொல்லுங்க, யாரை வேணாலும் உட்கார சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். அதை அவங்க இந்த மக்களுக்கு உணர்வெல்லாம் தெரியாது. சென்னையில் ஏசி ரூமில் இருந்துருக்கக்கூடியவங்க அந்த தரப்பு. இப்போ கலைஞர் ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லேயும் நான் சொன்னதான் கரெக்ட் ஆச்சு, மக்களவைத் தேர்தலில் நாம் சொன்னதான் கரெக்ட் ஆச்சு. இந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லையும் எடப்பாடி நின்னார்னா இதுதான் கரெக்ட் ஆகும். விஜய் நின்னார்னா எடப்பாடி மேலும் பலவீனப்படுவார். அதனால் விஜய் நிற்க தான் நாம் வரவேற்கிறோம். ஓகே சார், குறிப்பாக அந்த ஈரோடு தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த அதே வழியில் ஆட்கள் இறக்குவாங்களா, இல்லை திமுக அந்த முறை களமாட வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் எதுனாலும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். என்னுடைய கேள்விக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பயிர் நம்பிக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.